for that introduction. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவில லான்ச் ஆயிருக்கேன்னு ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன் என்னைக்கு நாங்கள் திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பாக ஃபார் எவர் எட்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அதர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ மதம்பட்டி சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. Thank you so much. Bye. And Vikram, thank you so much. Thank you. Thank you everyone. இதே முரளியில் ஒரு கேரக்டர் மூலியமா returning to the screens, I'm very very happy and thank you to the director Akash for that. Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது. பட் everybody in the cast very sweet and I really wish I get to work with a team like this again. And once again நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் ரெண்டாவது தடவை பாருங்கள். இட்ஸ் a very enjoyable film and thank you again for all the love. Thank you. Vanakkam everyone. Thank you for being here. I'm really nervous, I'm so sorry. First of all, thank you Akash sir and Dawn Pictures for giving me this opportunity to work in Idayam Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share the screen, share this. I would really like to mention that I am really grateful to have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar and Idayam Murli love koduthuku romba thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு போடியமில் நின்று ப்ரெஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் இந்த இதய முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ரொம்ப ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடிக்க வர்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. டியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதய முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்களில் நம்ம முகம் வருது. நம்ம வந்து ரொம்ப நாள் படம் பண்ணாமல் யூடியூப்லேயே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வந்து இதய முரளி, டியூட் போன்ற படங்கள் வந்து தீர்த்துச்சுன்னே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதய முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போ ஒரு சினிமாக்காரன்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீமில் வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். இந்த டீமில் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனால் வந்து லிட்ரலாகவே இந்த படத்தில் யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமாக அதர்வா ப்ரோ, ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. கைடு, பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின், ரக்ஷண்ண, சுதாகரண்ணை பற்றி அப்புறம் வரேன். இல்லை, எப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தாலுமே வந்து ஒரு கேங்காக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ளே வந்தாருன்னா எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சார். எங்களுக்கு வந்து மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவார், ஏய் என்னடா பண்ணி ஹெட் மாஸ்டர் வராரா, எல்லோரும் ஒழுங்கடா, எல்லாம் போய் எதாவது சுற்றுங்கடா, இதை எடுத்து ஆட்டுங்கடா, இங்கே வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்காக வேலை பாருங்கடா, வந்தால் திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஒரு குழந்தைகாவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ, அவரை இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் தமன் அண்ணன் வந்து அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவார். தமன் ப்ரோ வந்து பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, இந்த டைலாக்ஸ் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும். அங்கே தலை போகிற காரியத்தில் எல்லாம் அங்கே டம்மு டும்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும்.
பாம்லாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும் இத்தனை மணிக்கணும். என்னடா பண்ணுமா அப்புறம் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி அண்ணன் எனக்கு பயமாக இருக்குண்ணே, எனக்கு கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பிவிட்ருக்காங்க அண்ணே, வாங்கனே போ பண்ணிக்கலாம்டா ஈஸி தான்டா எங்கே ஆகாஷ் நான் சொல்லுண்டா வாடா பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும் போது அந்த சில்னஸ் அப்படியே ஸ்க்ரீனில் அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்தில் ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. மாதம்பட்டி சார் தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ரோலு. ஃபகத் சாரை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணுன்றதை வந்து அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆகாஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸை பற்றி சொல்கிறப்போ ஆகாஷ் ப்ரோவுக்கு வந்து லிட்ரலாக வந்து எனக்கு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். டிராவிட் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன் வருதுன்னா நான் வந்து பயந்துகிட்டே எடுப்பேன். என்ன பயம் எடுத்துட்டோம்னா சரி இந்த வாட்டி அவர் கேட்குறத வந்து நம்மளால் கரெக்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்கார் இந்த படத்தில், அவர் தான் மெயின் டயலாக் ரைட்டர். ஸோ அவர் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ என்னோட பார்ட்டாக இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த ஃபோன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில், அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்துமே நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்னை ஒரு ஏடியா இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு, இந்த படத்தில் ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸில் ஒரு பார்ட்டாக கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேண்ணே கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்பிண்ணே. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சார்ண்ணே, கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரில, இங்கே தான் நின்றுட்டுருப்பாரு. தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நான் படத்தில் வந்து மீட் பண்ண ஆள் வந்து விக்கி ப்ரோ தான். இந்த படத்துக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ மெனக்கடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காமல் இருந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து ப்ரெக்னென்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 month ப்ரெக்னென்சியில் அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோஅப்பாக இருக்கட்டும், அவ்வளோ இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி டைமில். நான் நிஜமாக அந்த பொண்ணை நான் பாராட்டியே ஆகணும். யூஎஸில் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்டு மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கேட்காதீங்க திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகரண்ணே லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னல தான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். சுதாகரண்ணன், கோபியண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகரண்ணன் காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரன் கூட வேலை பார்க்குறதுக்கும், சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. எனக்கு எப்பவுமே இந்த ஹோஸ்ட்டாக வந்து நல்லா பேசிடுவேன், இந்த மாதிரி எதாவது கெஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், தடுமாறும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம். ஆனால் ரிவர்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனி திங். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ளே வந்தேன். நைட்டு ஃபோன் அடித்து சொன்னார், சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னோடனே, ஆகாஷ் சாரா அப்படின்னோடனே அவரை பற்றி தெரியும், சரி அவரே பேசணுன்னே பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்தில் தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ப்ரீத்தி, காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய க்ரூ, ஆக்சுவலி
10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து புதுசாக 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நியாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேறு ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து. ஸோ ஆஸ் அ க்ரூவாக வந்து எனக்கு ஒர்க் பண்ண எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேமில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வரோன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாமல் வந்து டைரக்ஷன் டீமில் வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, என்ன சொன்னேன், நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஷூட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகி எங்கள் ஷூட்டு முடியறதுக்குள்ள குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோடு இந்த படம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார் அண்ட் அதுக்கப்புறம் யார் பெரியா விட்டுருப்போனான்னு தெரில, பீட்ரைன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பார்ட்லேயும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டராக வந்து அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் இந்த செட்டை. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தார். ஓகே இங்கே வச்சுட்டேன், நாங்கள் ஒன்று பண்ணுவோம், பேப்பரில் இருக்கிற தாண்டி ஒன்று பண்ணுவோம், சரி பண்ணுங்க அப்படின்றாரு. பட் எடிட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்பயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூடயே இருக்குன்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல். வணக்கம். தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன், அது அவரோட கல்யாண சாப்பாடாகட்டும், படத்தில் வர கல்யாண சாப்பாடாகட்டும், இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் கல்யாண சாப்பாடாகட்டும், தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பாடாகட்டும், எதுவாக இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஒரு இயக்குனராக முதல் படத்துலேயே அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய படம் பண்ணி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நான் வந்து வாழ்த்திக்கிறேன். அண்ட் இது மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. அதர்வா பிரதர், ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரணும், ஸோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் நட்டி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோட செல்லக்குட்டீஸ் ராகுல், ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், ஸோ எல்லாருக்கூடையும் நான் ஒரு சின்ன பாட்டாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும் தான் இங்கே வந்தேன். ரொம்ப ஆகாஷ் பாஸ்கரன் சார் சொல்லணும், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் சாருக்கு, அதர்வா சாருக்கு, பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கு, காயாரு லோகருக்கு, ஏஞ்சலின், ரக்ஷன், சுதாகர், டிராவிட், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாருமே. அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு சொல்லணும், கிருஷ்ணா சார், ஜூஜு சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் வந்து எல்லாரும் டீமும் வந்து இது ரொம்ப எனர்ஜியோட பண்ண சந்தோஷமாக இருந்தது. ஆல் தட் ஐ கேன் சே தேங்க்யூ. இதையா இப்போ அது லவ் சொல்லிடுப்பா. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு என்னென்னா, இதயம் முரளி அப்படிங்கிற டைட்டிலே வந்து இந்த படத்தை நடிக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசையை கொடுத்த டைட்டில் இது. ஏன்னா முரளி சாரோட அந்த படம் வந்து இப்போவும் நம்ம எல்லாருக்குள்ளாருமே, நான்லாம் வந்து ஒரு 70s 80s ஆகுது. ஸோ நமக்குலாம் ரொம்ப பிடித்தமான படம் அது. அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு இயக்குனரோட இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவோட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கிற அவருக்கு பெரிய நன்றி. மற்றபடி டிஓபி, அதர்வா சாராக இருக்கட்டும், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. இப்படி எல்லார் கையிலையும் சிடி வச்சு பார்த்து நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் கிரியேட் ஆயிருக்கீங்க ஃப்ரம் இதய முரளி டீம்.
10 நிமிஷமாவே இந்த ஸ்டேஜ் என்னை இடிச்சுட்டே இருக்கு. ஏன் இது ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே. ஓகேவா? ஓகே. மனோஜ் இவ்வளோ நேரம் இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஜென்ரலி சொல்லுவோம், டேய் சும்மா இருங்க டேய், கண்ணு தான் பேசணுவாங்க. இன்னைக்கு தான் ஒரு வாய் பேசி நான் பார்த்துருக்கேன். என்ன மச்சான் இப்படி பேசிட்டேன்? ஈரம்லேருந்து நாங்கள் ஒரு என்னோட மனோஜ் ட்ராவல் ஒரு டெஸ்ட்டு சங்கர் சாருக்கு நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்டர் வில்லன் சார், வாட்டர் தான் வில்லன்னோடனே யாருமே நம்மள எல்லாம் சிரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோஜ் வந்து அன்பிலீவபிளாக ஒரு பிலீவபிளாக கொண்டு வர ஒரு டெக்னீஷியன். தேங்க்யூ மனோஜ். அன்றைக்கி நீ போட்ட ஈரம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களை வர வச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அன்றைக்கி வி ஆல் ஹேட் தட் கிரேட் ஹார்ட் ஒர்க். வி ட்ரஸ்டட் இன் அவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இதே முரளி வரைக்கும் கேம் அண்ட் ஸ்டாப். இதே முரளி வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்ராவல். அப்படின்னா சம்திங் நோ யூல் மேனிஃபெஸ்ட் இன் லைஃப். நோ, எனக்கு வந்து தீபன் ஒரு ஃப்ரெண்டு பிட்வீன் சிம்பு அண்ட் ஒரு ஃப்ரெண்டு தீபன். அவர் பிரதர் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்பிச்சார். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரெய்லர் வாட் ஆகாஷ் இஸ் டன். ஒரு ஃபுல்லாக ஒரு சிஜி வச்சு ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம்ஸ்லாம் வச்சு நீட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கே கௌதமன் சார்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தார். ஸோ அன்றைக்கி சூப்பர் சிங்கரில் ஐ வாஸ் தேர் அண்ட் ஆகாஷ் ஆல் கேம். லைக் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஹவு பியூட்டிஃபுல்லாக இந்த ஒரு ட்ரெய்லரே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னு. So definitely wanted to do music. Initially, the film had Anirudh and was music. Was the original composer actually. First Akash mind le. But now வந்து I took that call like Akash music பண்ணா I'll do acting அப்படின்னா. Because I was so much in love with this whole concept of the film. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ்வான பிரீஸான ஃபிலிம். ஜென்ரலி சுமோ எழுப்போம், டெம்போ ட்ராவலர் எழுப்போம், லாரி எழுப்போம். சரி நம்மளே நம்ம எழுப்புறதுக்கு ஒரு படம் வராது அந்த மாதிரி. ஸோ இதே முரளி வாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் விச் ஐ ஹேட் இன் மை மைண்ட். ஐ மேனிஃபெஸ்டட் ஸோ மச் அண்ட் ஆகாஷ் டுக் தட் கால் தட் டே. அண்ட் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு தங்கமே, அப்புறம் அது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து இட் ஸ்டார்டட் த ஹோல் ஆல்பம் அண்ட் இட் ஷேப்ட் அப் இன் ஸோ கிரேட் வே. ஐ நெவர் வாண்டட் டு ஆக்ட் ஆகாஷ், சத்தியமாக சொல்கிறேன். ஐ நெவர் ஆக்சுவலி மனோஜ் பரமன்ஸாக பண்ணால் சத்தியமாக வரமாட்டேன் நான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ ஆகாது, செட்டே ஆகாது எனக்கும் அவனுக்கும். ஆனால் வீடு கூட எங்களுக்கு பக்கத்து பக்கத்து வீடு தான். அவன் வீட்டுக்கு போகிற வாட்டரை நான் நிறுத்திடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ இது ஏன்னா பிகாஸ் நம்மளை எவனோ சரியாக நடிக்க மாட்டேங்க கரெக்டாக, அது நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு நடிக்கவே வராது பேசிக்கலாக. பட் எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க, அது சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ பட் ஆகாஷ் சம்மர் மேனேஜ். பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்க்கு ஃப்ரம் மை ஒர்க்கு. ஐ நெவர் வாண்டட் டு பி மை ஆக்டர். லைக் அதவா சொன்னார் நிறைய இன்டர்வியூவில், தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்கள் எங்கள் ஸ்கிரிப்டையும் அவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொன்னார். which was very natural and which made it more natural. And acting along with this beautiful stars, Preeti, Kaidu and Niharika and Angel and all these people, they were on like great energy on sets. அவங்க வந்து fantastic energy on sets. So they are just always that glitter இருக்கும் ஒரு ஷூட்டில். So it was that great fun always. And தான் மாமா, இந்த படத்துக்கு யார் மாமாவை வைக்கலான்னு இன்னொன்று எல்லாருக்கும் நட்டின் பிகாஸ் மீ அண்ட் நட்டி ஒர்க் சல்மோன் ரங்கான்னு ஒரு படம் பண்ணோம் நிதினோட தெலுங்குல. மியூசிக்கலி செம படம் அது. பவன் கல்யாண் சார் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படத்தை. ஸோ நானும் நட்டியும் வி ஸ்டார்டட் அந்த படம் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் அண்ட் மியூசிக் என்கேஜிங். ஸோ வித் நட்டி வாஸ் சச் குட் ட்ராவல். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்தில் 2 டார்ச்சர் அனுபவிச்சேன் பிரதர். இந்த டிராவிட்னு ஒரு ரக்ஷன்னு 2 பேர் இருக்காங்க. பேருக்கு தான் பரிதாபங்கள். ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமாக பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமாக பார்க்கணும்ல. இல்லவே இல்லை. நோய் டப்பிங்கில் ப்ரோ படம் டிலே ஆனது, அப்ராட் பிரின்ஸ் எல்லாம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, எதெல்லாம் தூக்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்ல உங்களை, நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்டில் எங்களுக்கு தான் நான் ஷூட்டிங்லேருந்தே சொல்லியிருந்தேன் இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்லி அப்புறம் என்ன அதர்வா, வாட் அ லவ்லி ஹியூமன் இஸ், ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் டு ஒர்க் வித். எப்போ வந்தாலும் ஒரு ஜாலி
ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் வி நெவர் பிஹேவ்டு ஆன் த செட்ஸ். வி ஹேட் ஒரு கிரேட் ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஹீ டசன்ட் லுக் லைக் 37 அப்படி இப்படின்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு என்னை தேவையில்லாமல் ஒரு வயசான தேவையில்லாமல் என்னை வந்து ஒரு இதாக்கி விட்டார். ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே, எதுக்கு வேணுமா 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 வேணுமான்னு. ஆனால் எல்லாரும் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு அங்கே 2-3 பேர் பிரவீன் எல்லாம் இருக்குடா. ஆஃப்டர் பாட்டி இருக்குல்ல ப்ரோ, காலிடா நீங்கள் பாட்டி, அவ்வளோதான். ஸோ திஸ் ஆல் லைக் ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல் அண்ட் சாய். வாட் அ பியூட்டிஃபுல் ஒர்க் ஃப்ரம் சாய் அண்ட் மனோஜ் சாய் பற்றி பெருமையாக பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திஸ் ஃபிலிம் வாஸ் ஈகோலெஸ் ஃபிலிம். எவ்ரி ஒன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஹாப்பினஸ் ஈவென்ச்சுவலி. எல்லாருக்குமே இட் வெண்ட், ஓ இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல். நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்தடிச்சோம். நடிப்பில் சொல்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. வி ஹேட் கிரேட் ஃபன் ஆஃப் நடித்தோன்னு சும்மா பேருக்கு தான் சொல்கிறோம், ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல் ஹேட் கிரேட் ஃபன். ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் ஃபிலிம்ஸ் வி எவர் ஒர்க் வித் ஆஃப்டர் பாய்ஸ். And I'm extremely happy doing this Idhe Murli today. It was so good to have Chinji and sir, all these people on the film. They were speaking so much. And the re-recording பண்ணும்போதெல்லாம் we so excited. இதயம் பாட்டு வரும்போது அப்படி போட்ட உடனே அப்படி போய் ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஜென்ரலாக பழைய பாட்டுலாம் போட்டால் நம்மளுக்கு தப்பாக தோண்டும். பட் இட் வெண்ட் அண்ட் சாட் இன்சைட் பிட்வீன் காய்து அண்ட் நம்ம அதர்வா. And scoring for these people, Vama scoring also, and for Kaidu also, Van scoring also. Film update, it was asking so much. The film was beautifully hungry. Feed me nice. And nalla saapad podunga, healthy saapad podunga and mari. The film was asking great background score. And Akash, he spent his time in Hyderabad with me over 12 days. Now he worked very hard. Bayangara stress la irundapala. And I have to thank Suren for the fantastic audiography he did. Atmos Engineering, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் Suren. Thank you Suren for coming to Hyderabad and working with me. சொன்னே he came, he flew with his team and worked with me in Hyderabad. And thank you Suren, thank you so much. And Adesh, thank you so much. அந்த ஒரு பாட்டு தோசை மட்டும் சொன்னீங்களே ப்ரோ, அது போட்ட கல் எல்லாம் சொல்லணும்ல. பாவம் Adesh came like with a spark. Vivek was, இந்த ஒரு பாட்டுக்கு was not available. அவர் அட்லியோட படத்தில் பிஸியாக இருந்தார். ஸோ he didn't come that one song. Otherwise Vivek and Adesh were beautifully traveling. ஏன்னா இந்த படம் வந்து we can't have a song to song. இது சாங் மாதிரி பண்ண முடியாது. The song should be a dialogue version. ஒரு படத்தோட dialogue version தான் பாட்டாக இருக்கணும். Should always this love films has that. I should travel with the film. I should not just be a speed breaker. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அது நான் பாட்டில் சொல்லணும். ஸோ that அந்த மைண்ட் செட் Vivek and Adesh understood so well. That's what all the songs written by them are shining so good. They understand this whole Gen Z crowd, how this works, and they were really amazing. Getting that Vama word was really amazing. Thank you Adesh and Vivek for giving Idhe Murli. Idaya இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏதெல்லாம் ரொம்ப கஷ்டம், but he brought the whole life. They put so much of life into it. Thank you Akash for once again and having Think Music. Santosh is very happy. Sudhakar ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க. சுதாகருக்கெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ் தேட்டரில். வாட் அவர் வந்தாலே அப்படி தேட்டர்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி ஏந்திரிக்குது அப்படியே. ஸோ இட் வாஸ் திஸ் டீம் இஸ் சச் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜிக் டீம் அண்ட் தட்ஸ் இட். அண்ட் தட் இஸ் Idhe Murli டுடே. Idhe Murli will not stop with film alone. தேட்டரில் எது எடுத்துட்டாங்க அதனால ஆஃப்டர் நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது people will start celebrating it more. And Idhe Murli is an unstoppable like celebration it will be. பார்ட் 2 கூட சொல்லியிருக்கேன், அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்கள் ஒர்க்கிங் டைட்டிலாக வச்சுருக்கோம். பட் டெஃபினெட்லி Idhe Murli will have its journey in the life and we are all here to celebrate it more. Thank you Madhampati Rangarajan sir for giving us great food always. You fill our stomach. பார்த்தீங்களா பேசும்போது ஒத்தனும் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லாக கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. So like this was that tummy filling film for us and heartwarming film for us. Thank you so much. வணக்கம், நான் ஆதேஷ், லிரிக் ரைட்டர் obviously, and first I'd like to thank Akash sir for giving me this opportunity in the wonderful song and this wonderful movie. And of course Think Musicல மகேஷன் and சந்தோஷனா for always supporting. And தமன் சாரோட ஒர்க் பண்ணதை சொல்லணும்னா அவர் ஒரு ஜாலியான அண்ணா மாதிரி. எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் உட்லாண்ட்ஸில் தோசைலாம் வாங்கி தந்தார். ஸோ யா. அண்ட் வாமா சாங்க்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்குற சப்போர்ட் வந்து
ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் I'm really, really thankful for that, and keep supporting. Thank you. And congratulations to the whole cast and crew. Thank you. ஹலோ, கேட்குதா? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஜேர்னி. இப்போ வந்து இங்கே நிற்கும் போது ஒரு சின்ன எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது இந்த விஷயம் தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டியில் பேசுகிறது வந்துட்டு. ஸோ ஆனாலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆகாஷ் பாஸ்கரன் எங்கள் டைரக்டர். ஸோ எங்கள் டைரக்டர் கம் ப்ரொடியூசர். வெறும் படம் டைரக்ட் பண்ணுறது மட்டுமோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டுமோ எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ரெண்டும் சேர்த்து பெரிய படங்களுக்கு மத்தியில் அதை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. அது என்னென்னா அவர் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து அவர் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக ஒரு கேசட்டாக இருக்கட்டும், ஒரு கோக் கேனாக இருக்கட்டும், அது எப்படி ப்ளேஸ் பண்ணணும், எப்படி கொண்டு போய் அதை விஷுவலாக கொண்டு வந்து கொடுக்கணுன்றதை வந்து ரொம்ப மைக்ரோ டீட்டெயிலிங்காக அவர் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை விஷுவலாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க டிஓபிஸ் மனோஜ் சார் அண்ட் சாய் சார். 2 பேரும் ரொம்ப அழகாக எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை விஷுவலாக கொண்டு வரதுக்கு ஆர்ட் டைரக்டர் எங்கள் பிடி ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் கார்த்திக் சார், அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் நிறையா விஷயம் நல்லா கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாத்த விட மாஸ் அப்படின்ற பேருக்கே தமன் சார் தான் பேர். சார் ஓஜி அகாண்டா அந்த மாதிரி மாஸ் படமாக இல்லாமல் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஈரம், அலாவைக்கு அப்புறம் இப்போ நம்ம படம் இதயம் முரளி, இந்த மாதிரி படங்களும் நிறையா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட எல்லாரோட ஆசையாக இருக்குது சார். அது வந்துட்டு ஸோ இப்போ நம்மளோட இதயம் முரளி அத்தர்வா சார், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு 15 years மேலே ஒரே மாதிரி தான் இருக்கார். அவரோட லுக் அண்ட் ஃபீல், அவரோட ஆக்டிங் ப்ளஸ் அவரோட ஃபிசிக் எல்லாத்தையுமே அவரோட டிசிப்ளினால தான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் டீமுக்கெல்லாம் சொல்லுவோம் அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு. ஆனால் செட்டில் வந்து கேமரா பின்னாடி எல்லா டீமுமே அசம்பிள் ஆயிருக்காங்கன்னா அன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் காய்டு பிரீத்தி 2 பேரும் இருக்காங்க செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் பேரே இருக்குது, பட் படிக்க நேரம் இல்லை. அப்புறம் நான் சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் யார் யார் அந்த பசங்கன்றது வந்துட்டு. ஸோ நம்ம கூட நடித்த நம்ம நட்டி சார் வந்து அவரோட வந்து ஃப்ரீ டைமில் வந்து உட்காந்து அவர் எப்படி டிஓபியிலேருந்து நடிகர் ஆனாருன்னு கேட்டு தெரிஞ்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அது வந்துட்டு. ஸோ அது இல்லாமல் எங்களோட அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரக்ஷன் ப்ரோ, ஏஞ்சலின், டிராவிட், சுதாகர் ப்ரோ எல்லாருமே வந்து எங்களோட கூட இருந்து அந்த செட்டையே வந்து கலகலனாக்கி அது ஒரு பட செட் மாதிரி இல்லாமல் ஒரு காலேஜுக்கு போகிற ஃபீலிங்கில் கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு. யூஎஸ் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் லூப்பர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்துட்டு நம்ம இதெல்லாம். ஸோ எல்லோரும் இது கூட இருந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மெயினாக மேஜராக சொல்லணுன்னா பீட்ரெயின் மாஸ்டர் சார், எடிட்டர் பிரதீப், இவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. சுதாகர் ப்ரோ மெயினாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தியேட்டரில் கலக்கிட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல என்டர்டெய்னருக்கான ஒரு இடம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக நிரப்புவீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ இது இல்லாமல் எங்களை பற்றி நல்லா ஆர்கானிக்காக எழுதி நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்காக ப்ரெஸ், மீடியா, நியூ மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட ஒர்க் பண்ண எல்லா க்ரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திங்க் மியூசிக், நெட்ஃப்ளிக்ஸ், எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்களோட ஏடிஸ், எங்களோட மேனேஜர்ஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் மேலும் இந்த படத்தை வந்து வெற்றியாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு யாராவது பேர் சொல்லாமல் மட்டும்தான் மன்னிச்சிருங்க எப்பயும் போல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட ஹெட் மாஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நான் தான் கொஞ்சம் சீனியர் இந்த குரூப்பில். அண்ட் ஆகாஷ் தான் ஏன் ஹெட் மாஸ்டர் சொல்கிற ரீசன் வந்து 2018 இந்த கதை எனக்கு தெரியும். ஆகாஷ் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பேச மாட்டார், ரொம்ப ஷைன்னு. அவர் எந்த அளவுக்கு ஷைனா, ஸோ அதான் நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நம்ம அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 18 he wanted to ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், ஒரு கரெக்டான மியூசிக் டைரக்டர் வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு he was keep on fighting. ஸோ அதை எவ்ரி இயர் கம் பேக், சரி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா சார் நம்ம நெக்ஸ்ட் ஷூட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு நண்பர் ஒரு 4 years நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணோம். மேபி இப்போ ஒரு ரிக்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் கரெக்டாக ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். வென் தமன் கேம் ஆன் போர்ட், திங்ஸ் வேர் மூவிங் ஒரு ஸ்கை ராக்கெட். கரெக்டாக 24 தமன் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் திங்ஸ் அது ஒரு டபுள் டமாக்கா பர்ஃபார்மன்ஸாகவும்
கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தமிழ் வச்சு பாட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். எனக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு அதையும் யோசித்தேன், இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேஸ்டிங்காக போட்டது தான் அங்கே இருக்கிற லாக். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபிஷ் லாக்காக இருந்தாலும் அது படத்துக்கு வந்து இப்படி ஒரு மைலேஜ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் த தமிழ் சீன்ஸ் ஆர் லைக் பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் அகெயின் இப்போ இந்த ஆகாஷ் அந்த ப்ரொடக்ஷனாக பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது கூட ஒரு மிகப்பெரிய பேனர் தான் எங்களை யூஎஸ்கில் நாங்கள் டிக்கெட் போட்டுலாம் கூட்டிகிட்டு போனாங்க. பட் அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டயர்ஸமாக இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு லீஸ்ட் பாதரேஷனாக அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து இவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இவ்வளோ வயலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் இந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப யூஎஸில் உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டேன், உங்கள் ஷைனெல்லாம் உடச்சிரு, வி ஹவ் டு நீயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதான் திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகும், ப்ளஸ் அகெயின் நீ நினச்ச மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசித்தோம். தென் ஈ கேம் அப் வித் அன் ஐடியா. சார் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேற 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவங்க எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நம்ம பேனராக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம படத்தை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இன்டெலிஜென்ட்டாக 2 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் இஸ் ஹவு ஷை ஆகாஷ் இஸ். அண்ட் பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ்லாம் தெரிஞ்சது. ஐ கேஜ்ட் இட். ஸோ இட் ஹாஸ் அ நைஸ் கண்டென்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு 80% ஆஃப் ஃபண்டிங் வந்து கேஸ்டிங்கே போயிடுது, ப்ரொடக்ஷனுக்கு யாரும் செலவு பண்ணுறதில்ல. ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லா ப்ரொடியூசரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்கு. யூனியன்லலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஷேர் பேசிஸில் வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஃபிலிம் இப்போ இந்த ஒரு ஹீரோக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இந்த மாதிரிலாம் கன்சிடர்லாம் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டிசிஷன் எடுத்ததுக்கு ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெஷ்ஷாக வர ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாமே ஒரு லெசனாக இருக்கும். ஒரு கண்டென்ட்டுக்கு தேவைப்படுற மினிமம் ஒரு லொக்கேஷன், அதுக்கான ஒரு லைட்டிங், அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்ரி இயர் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து கதை மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து சார் நமக்கு இந்த ஸ்பேஸ் பற்றிலாம் இருக்குது சார், நம்ம எப்படி சார் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் வரும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். நம்ம இந்த பட்ஜெட்டில் எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோன்னு. ப்ரோமோக்கு கூட நாங்கள் ஒரு விர்ச்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு பிரீத்தியோட ஷாட்டு. பட் திருப்பியும் ஷூட்டிங் வரும்போது நோ காம்ப்ரமைஸ். ஒரு இன்டர்ஸ்டெல்லாரில் எந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டு அந்த ஒரு ஸ்பேஸை காமிச்சிருப்பாங்களோ, ஃபிசிக்கலாக செட்டு போட்டதெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு 5 to 6 ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணியிருப்போம் பிரீத்தியை வச்சு. ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் ஸோ மச். ஸோ அந்த ஒரு டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர்ஸ் இல்லை, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் ஆசை. ஆகாஷ் நிறைய அட்வான்ஸ்லாம் வரும் வாங்காமல், திருப்பி நீங்களே நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க. ஸோ சாயும் ஆகாஷும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் சாய்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. எனக்கு என்ன கோபம்னா படத்தில் வர எல்லா ஹீரோயினோட ரொமான்டிக் சீன்ஸ் ஃபுல்லாக சாய் தான் ஷூட் பண்ணார். எனக்கு வரும்போது எல்லாமே டார்ச்சரான எபிசோட்ஸ், மவுண்ட் ரோட் ஃபைட்டு, ஏர்போர்ட்டு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர். தமிழ் வரும்போது என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மோஸ்ட் டார்ச்சர் வந்து யூஎஸ் ஷெட்யூல், அதை வந்து நைட் மேர் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டஃப்பான செட்டப்லாம் கொடுத்துட்டாரு. எனக்கு சாயோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன ஜெயின் சார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எல்லாருமே இந்த பொட்டு வச்ச நிலா அந்த சாங்கை போட்டு தான் படமாக பார்த்தீங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ரயில்வே ஸ்டேஷன் சீனை வந்து வித்தவுட் ஆர்ஆர் எதுவுமே இல்லாமல் ஆவிடில் போட்டு காமிச்சாங்க. பியூட்டிஃபுல்லி ஷாட். அண்ட் அகெயின் காய்து வேற லெவல் எக்ஸ்பிரஷன். எனக்கு வந்து ஐ டிட் போதை கோதை வித் அதர்வா சார், ஒரு மியூசிக் ஆல்பம், கௌதம் சாரோட மியூசிக் ஆல்பம் பண்ணோம். அதில் வேற லெவலில் இருப்பார், இந்த பேட் பாடியெல்லாம் வச்சு அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங் வித் தமிழ் சினிமா, இவர் ஏன் வந்து கொண்டாட மாட்டேன்றாங்க, என்ன ப்ராப்ளம், ஏன் அதர்வாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான இட்டு கொடுக்கணுமே, இப்படி அவர் ஹேண்ட்ஸமாக சாமிங்காக இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு அணிலேருந்தே எனக்கு அது ரொம்ப ஒரு கவலையாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரோ, திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் யூ டிசர்வ். அண்ட் எங்கேயோ வேற லெவல் இட்டு. ஸோ அண்ட் என்ன சொல்கிறது, அந்த ஒரு 30s இருக்கிற எல்லா ஆன்டிஸ்க்குமே இப்போ நீங்கள் தான் ஆட்ரோம். இது நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்துச்சு, அதனால சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கர்ஸ்லாம் சொல்லவே வேணாம், தே ஆல்வேஸ் தே லைக் ஹிம். அண்ட் இவங்க 2 பேரோட ரொம்ப எவ்வளோ அம்புலாம், இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட ஆடிஷன் வீடியோ ஃபஸ்ட்டு எனக்கு ஆகாஷ் காமிச்சார். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது,
ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு இனிஷியலாக ஒரு தமிழ் ப்ராஜெக்டில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸில் 2 இயர்ஸில் போத் ஆஃப் தெம் டிட் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ், வேற ஒரு மைலேஜ் எங்கேயோ போயிட்டாங்க. அண்ட் தட் ஆல்சோ சப்போர்ட்டட் அஸ். ஸோ உங்களோட அந்த ஒரு சாமிங்கான அந்த ஃபேஸ் வந்து இந்த படத்துக்கோட அந்த இனிஷியல் ஐப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையும் தாண்டி மோர் தென் கிளாமர் யூ பீப்புள் போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருக்கும் 2 சீன் கிழிச்சிட்டீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓகே, பயங்கர டார்ச்சர் ஒரே டைமில், அதே டைமில் பயங்கர ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணது. நட்டி சார், ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்டிங் நாங்கள் பேசணும். ஃபைனலாக நீங்கள் வரும்போது ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ் அ ஃபெலோ சினிமாட்டோகிராஃபர் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், எங்கள் விக்ரம், ஜூஜு, ஒரிஜினல் ஜூஜு, பிரவீன். ஸோ லாட் ஆஃப் ஒரு மாதிரி திருப்பி எப்போ இந்த ப்ராஜெக்ட் திருப்பி இன்னும் ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குன்ற ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் டு டைரக்டர். அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பழசை ஞாபகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக கொஞ்சம் ஓல்டாக இருந்தால் கூட அதை ஞாபகப்படுத்தின பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு சேரும். அது இல்லாமல் என்னுடைய மகன் தான் சொல்லலாம். யார்? அதர்வா, என் புள்ள. அவர் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 3 நிறங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா கூட நடிக்கும்போது எத்தனையோ, அதான் என் லாங்குவேஜ் சொன்னால் எத்தனையோ கில்ஃபாசியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அதர்வா கூட நடிக்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது தாண்டி இந்த படத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த ஷாட் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருங்க எக்ஸலண்ட். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ், அனைத்து நடிகர்களுக்கும். என்ன அருமையா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வந்தாங்க, கலக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்க வேணாம், டாக்டராக வந்தாங்களே அந்த அம்மா, பேர் தெரியலையா, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய ரோல். அதே மாதிரி எல்லாரும் அப்புறம் காம்பேர், அவங்க காம்பேர் மட்டுமா பல விஷயத்தை வந்து கவர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து நடிகராக பார்த்தேன், மியூசிக் டைரக்டராக பார்த்தேன், மறுபடியும் நடிகராக பார்க்குறேன். யாரும் இல்லை, பிக் ஹேண்ட் டு தமன். அருமையான. அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் அண்ட் ஷோவில் வந்து 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக பகுதி யாரெல்லாம் பண்ணும்போது யார் வந்தாலும் ரொம்ப ஓவராக பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினைச்சாதான் 10 நடக்கும். அது மாதிரி அவன் ஓவராக பாராட்டியிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் அண்ட் ஷோவில் பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேர் இங்கே அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல ஆகாஷ் சார். படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே இன்னொரு படம் அப்படியே படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட், எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ராக் இன் திஸ் தமிழ் சினிமா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து மகேந்திரனுக்கு. மகேந்திரன் தான் என்னை வந்து ஆகாஷுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. 2வது நன்றி வந்து ஆகாஷுக்கு. அப்புறம் உண்மையிலே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா பிரவீனுக்கு நன்றி சொல்லணும். பிரவீனோட இந்த ஒரு 1.5 வருஷம் வந்து பிரவீன் நானும் தான் வந்து பயங்கரமாக வந்து என்னை துரத்தி பிடிச்சி டைலாக் வாங்குறதே வந்து பிரவீனோட பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த படத்துக்கு நம்ம வழக்கமாக வந்து பெரிய படங்கள்லாம் பக்கமாக வந்து டைலாக்கள் எழுதுவோம். இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எழுதிட்டு அதுலேருந்து ஒரு 5 வார்த்தை வந்து படத்தில் வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு டே நம்ம ஆகாஷோட நாங்கள் மீட் பண்ணப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து ஏன் அவன் வந்து அந்த லவ்வை வந்து ஏன் அவன் வந்து சொல்லலை அப்படின்னு.
இந்த 1.5 வருஷமாக வந்து இந்த கேள்வி வந்து பல இடத்துல நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஃபில்ம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ ட்ரெய்லருக்காக வந்து இந்த இடத்துலையாவது நம்ம வந்து அவன் ஏன் லவ் சொல்லலை அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியே ஆகணும் அப்படின்றப்ப பல காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம். அதான் டைட்டில்லே இருக்க இதே முரளி, ஸோ அதுதானே வந்து அதனால் லவ் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து ஒரு டைலாக் வந்து ஆகாஷ் வந்து கன்வின்ஸ் பண்ண. அப்படி அது என்ன டைலாக்னா, காதலையும் சொல்ல முடியல, அதை ஏன் சொல்ல முடியலன்ற காரணத்தையும் சொல்ல முடியலை அப்படின்றது தான் வந்து ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் இட். இந்த படத்துடைய பெரிய வெற்றிக்கு நான் வந்து ஒரு காரணமாக பார்க்குறதே வந்து அந்த டீமோடு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். ஒரு கிளாஸில் படித்த 4 பேர், ஒருத்தர் டைரக்டரு, ஒருத்தர் கேமராமேன், ஒரு அசோசியேட், ஒரு 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 இன்னொருத்தர் வந்து ஒரு கோ டைரக்டர், லைக் ஒரு 4 பேர் ஒரு கிளாஸில் படித்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அது நீங்கள் செட்லேயோ இல்லை நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ்லேயோ ரொம்ப அந்த ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வைப் வந்து என்னால் வந்து படம் பார்க்குறப்போ வந்து என்னால் வந்து அந்த வைப்பை வந்து உணர முடிஞ்சுது. நிறைய ஆகாஷோட சண்டை போட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் வந்து நிறைய ஓப்பனாக வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஃபைனலாக அந்த படத்தோடைய சக்ஸஸ் கேட்குறப்போ வந்து உங்கள் எல்லோரும் மாதிரியுமே வந்து நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.